படம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எல்லாம் வந்து பார்க்கலாம். அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த மொட்டராஜன் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் படம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸ்டோரியா எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா ஒரு கொள்ளையடிக்கிறது திருட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் காமெடியா தான் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா காமெடியா போகுது. போர் அடிக்காம போகுது. அது அந்த அளவுக்கு இல்லை. ஆனா கொஞ்சம் படம் கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா ஒரு அந்த அளவுக்கு தெரியல. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபுல்லாவே காமெடி தான் படம். ஃபுல்லாவே ஓரளவுக்கு காமெடியா பாட்டுலாம் எப்படி இருக்கு. அவர்கள் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங், அந்த ப்ரோமோ சாங் நல்லா சூப்பரா இருக்கு. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்தர், மனோஜ் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து பேங்க் ராபரி, அதுல காமெடி சீன்லாம் நல்லா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்க்கும்போது எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம். வெந்து தணிந்தது காடு. சிஎஸ்கே கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை பாடு. வாங்க வாங்க வாங்க. ஆமாப்பா, அது உலகத்துக்கே தெரியுமாப்பா. சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி. இந்த கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தான் வந்து போட்டியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் 2026ல கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக ஆவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா 2026ல நீங்க வெயிட் பண்ணி அதை பார்க்க தான் போறீங்க. சரிங்களா? ஆமா இல்லம்மா, என் கூட யாரு கூட்டணிக்கு வர போறாங்கன்னு கேளுங்க. நான் யாரு கூட கூட்டணிக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய கூட்டணியில இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் 2026ல முதலமைச்சர் ஆவாங்க. இந்த நாக்கு பொய் சொல்லாது, உண்மையை மட்டும்தான் பேசும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆமாங்க, அதாவது உலகத்துக்கே தெரியும் தளபதி விஜய் சார் என்னோட கூல் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். அது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அகேன்ஸ்ட் போல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்துல கூலுன்ற டாலர் போட்டிருப்பாரு. நான் அதுல இருந்தே விஜய் சாரோட ஃபேன் தான். விஜய் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நான் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து விஜய் சார் ரசிகர்களும் கூல் சுரேஷோட ரசிகர்களும் சிஎஸ்கே கட்சியோட தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாருமே விஜய் சாருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ விஜய் அவர்களோட தான் கூட்டணியோ? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். இல்லம்மா, என் கூட யாரு வரதுன்னு நான் முடிவு பண்ணுவேன். அவர் என் கூட வரதான்ற அவரு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நீங்க ஆசைப்படுறீங்களா சிஎஸ்கேவும் அதாவது கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்னா இணையணும் நினைக்கிறீங்களா? தனியா நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டுங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வருகின்ற 2026ல கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கண்டிப்பாக தனியாக வெற்றி காணுவோம். சரிங்களா? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படும். சரிங்களா? அதே மாதிரி ரெட்டத்தலையும் அடுத்த படம் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தோட அடுத்த படைப்பு ரெட்டத்தலை அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படமும் மிக பிரம்மாண்டமாக வேலைகள் நடந்துட்டு. என்னோட ஏமா இப்போ இது பாத்தீங்களாமா? பரமசிவன் பாத்தீமா? அடுத்து சிம்பு சார் கூட நடிக்கிறேன், சந்தானம் சார் கூட நடிக்கிறேன். சென்னை கேங்ஸ்டர் தாங்க பார்த்துட்டு படம் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, பார்க்கலாம், அவரேஜா பார்க்கலாம். படம் வந்து இவர் மொட்டராஜேந்திரன், அப்புறம் வந்து ஆனந்த்ராஜ் வந்து ஒரு புதுமையான முறையில் காமிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜோட நடிப்பு தான் கொஞ்சம் இன்னமும் சூப்பராக இருக்கு. அவரோட நடிப்பு நம்ம வந்து அவரை வில்லனாக தான் பார்த்துருப்போம். ஒரு வில்லன் வந்து காமெடியாகவும் ஒரு இயல்பான முறையில் வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க அந்த கொள்ளையடிக்கிற சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி, ஒரு 2 ஃபேமிலியோட இருக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு இயல்பாக எப்படி பார்க்க முடியும், ஒரு இயல்பாக ஒரு ஊரில் நடக்கிற எப்படி சம்பவம், அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். கேரக்டர் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் மொட்டராஜேந்திரன் அவருடைய
காமெடியும் கொஞ்சம் புதுமையாக இருக்குது. ஆனந்த்ராஜ் அவர்களுடைய காமெடியும் புதுமையாக இருக்குது. அவர் கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான சீனை கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் வந்து அதாவது கொஞ்சம் சின்ன சேஞ்ச், பெருசாக இல்லை, அந்த தலையில் தட்டினா வந்து ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி விஷயம். அவர் ஒரு தடவை தலையில் தட்டினோம்னா வந்து அதான் மைண்ட் வந்து மனநிலை மாறிடுது. அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராகவே தன்னை நினச்சிக்கிறாரு. தன்னை நினச்சிக்கும் போது வந்து அதை போலீஸுக்கான ஒரு அவருடைய தோற்றம் இருந்தாலும் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு போலீஸோட ஒரு இயல்பான ஒரு காமெடியான ஒரு விஷயம், இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமா தான் அவர் அந்த கதைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஐயோ நம்ம கொள்ளையடிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொள்ளையடிக்கிற விஷயத்தையே இவங்க வந்து ஒரு புதுமையாக காமிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா வந்து ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயம் போர் அடிக்காமல் போது எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எல்லாமே நல்லா இருக்கு, ஆவரேஜா இருக்கு, பரவாயில்ல பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. அவங்க நடிப்பு, எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து சில டயலாக் மட்டும் வந்து காமெடி ரோலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் வந்து கம்மி தான், சின்ன சின்ன இதுவாக வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஆனால் மற்றபடி பரவாயில்ல, ஆவரேஜாக இருக்கு. ஒரு வில்லன் வந்து வில்லனே காமெடி ரோல் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு டீமை வந்து எவ்வளோ சிறப்பாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், போர் அடிக்காமல். ரொம்ப வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க ஒரு வெறுப்பு இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. படத்தை நல்லா எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம்னா கூட வந்து எல்லாருமே வந்து டயர்டு ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இல்லாமல் அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது ஒரு இயல்பான மைண்டு வந்து ஆஃப் ஆகாமல் மைண்டை ரன்னிங்கில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நகைச்சுவைன்ற ஒரு படம் வந்தாலே வந்து மைண்டை ரன்னிங்லேயே கொண்டு போனால் தான் வந்து மக்கள் டயர்டாகாமல் இருப்பாங்க. இவங்க மைண்டை ரன்னிங்கில் கொண்டு போயிருக்கிறது வந்து ஒரு இயல்பாக உட்காந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு படம் மாதிரி போகுது. பரவாயில்ல. சண்டை சிட்டி கேங்ஸ்டர் நல்ல படம்னா, ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி, ஃபேமிலியான சரியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் வந்து எனக்கு ஜெயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மொட்டராஜ் நல்லா இருந்தாரு. நல்லா இருக்கு. லேக்லாம் ஃபீல் ஆகல, பட்னா அங்கங்கே எதுவும் இருந்துச்சு. அவ்வளோ மொத்தப்படி நல்ல படம் தான், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். நண்பா படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ப்ரோ அவர் நல்ல ஃப்ரேம் வச்சு எல்லாருக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு, நல்ல ஃப்ரேம் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஓவரால பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. ப்ரோ வைபவ் வந்து இப்போ அப்படி நல்லா பண்ணுவார், அப்படி எல்லாம் இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் ஆக்டர்ன்ட்டு. நல்லா இருக்கு. மொட்டராஜ் தான் ஹைலைட். அவருக்குலாம் வந்து படமே கொஞ்சம் லைட்டாக போர் வச்சிருக்கோம். அவர் தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபேமிலியோட படம் பார்க்குறது தான் இது.